நீரறிந்தி எங்களுடைய விடுதலைக்காக உண்ணாதோன்றிருந்து இப்பொழுது இந்த மண்டபத்தில் ஆர்வமாகி தொடர்ந்து நிகழ்வுகள் ஆர்வமாயிரம் முன்னால் இருக்கின்ற பொதுச்சுடர் ஏற்றி வைக்கப்பட இருக்கின்றது. பொதுச்சுடரை ஏற்றி வைக்குமாறு மட்டக்களப்பு மாவட்ட பொதுச்சுடரை ஏற்றி நிகழ்வினை ஆரம்பித்து வைக்குமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். அனைவரும் தம்முயிரை ஆகுதியாக்கிக் கொண்ட அந்த மாணவ மரபர்களுக்காகவும் இயற்கை காவு கொள்ளப்பட்ட எங்களுடைய தமிழ் தேச உறவுகளுக்காகவும் ஒரு நிமிடம் தொடர்ந்து அடுத்த மலர் மாலையை அணிவித்து வைக்குமாறு வடமராட்சி கிழக்கு பங்கு தந்தை திரு வசந்த தொடர்ந்து அடுத்த மலர் மாலையை அணிவித்து தொடர்ந்து நெறியாளர் திரு புதுவை அன்பநந்தன் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்போடு அழைக்கின்றேன். தொடர்ந்து அடுத்த சுடரனை அன்னிவிழாங்குளம் மாவீர துயில் இல்லத்தினுடைய பணிக்குழு சார்பாக திரு தொடர்ந்து பல்கலைக்கழகத்தினுடைய கலைப்பீடாதிபதி திரு ரகுராம் சார் அவர்களை ஏற்றி வைக்குமாறு அன்பாக அழைத்து வைக்கின்றேன். பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் திரு ரகுராம் சார் அவர்கள், அவரை தொடர்ந்து அரசியல் விரிவுரையாளர் திரு சலீம் அவர்கள், போராளியும் ஊர்காவல்துறை பிரதேச சபையினுடைய உபதவிசாளராகிய திரு லெனின் ராஜ்யத், கவிஞரும் எழுத்தாளரும் ஆகிய திரு மாணிக்கம் ஜெகன், வடமராட்சி கிழக்கைச் சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர் திரு முரளிதரன், மட்டக்களப்பு மண்ணில் வந்திருக்கின்ற எங்களுடைய தமிழ் தேசிய செயற்பாட்டாளர் திரு பாக்கிய செல்வம் அரியநேத்திரன், அம்பாறை மண்ணிலிருந்து வந்த திரு தினேஷ் அவர்கள்,
தொடர்ந்து கிஷோர் மேதீஸ் அவர்கள் சார்பாக சமூக செயற்பாட்டாளர் பவனியா மண்டல அரங்கிலே நிகழ்வுகள் ஆர்வமாக இருக்கின்றன. நேரத்தினை கருத்தில் கொண்டு பலப்படங்கள் செலுத்துமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். எங்களுடைய போராட்டத்திற்காக தங்களது கலைகள் மூலம் பாடல்களாக, எழுத்தாளர்களாக, நாடக ஆகிய எங்களால் வரலாற்றில் தேர்தல் என்கின்ற அந்த வகையில் முதல் நிகழ்வாக மாவீரர் வணக்க நடன நிகழ்வு அரங்கிலே அரங்கேறுகின்றது. இந்த சிறுமி தன்னுடைய 3 மணித்தியாலங்கள் தொடர்ந்து நடனம் ஆடி நிகழ்வின் மூலம் சிறுமி அவர்களை கொண்டு தொடர்ந்து எங்களுடைய போராளிகளுடைய மகிழ்வாகவும் இந்த நிகழ்வானது வரலாற்றிலே தமிழ் தேசிய பாடகர்களாகவும் 21 கலைஞர்களை இந்த மண்ணிலே கௌரவித்து அற்புதமான வரிகளுக்கு குரல் வடிவம் கொடுத்தவர் எங்களது மூத்த பாடகி பார்வதி சோபால் அவர்கள், முல்லை பரமேஸ்வரன் அவர்கள், பண்டிதர் கருணாமன் அவர்கள் அந்த ஆளுமைக்கான விருதினை பெற்றுக்கொண்டு தான் இருக்கும் இடத்தையே கலகலப்பாக வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் ஆளனுமாய் விளங்கிய மண்ணின் மிகப்பெரிய சொத்து எங்கள் சாந்தன். சாந்தன் பாட்டு கேட்டாலே சேடமெடுத்த உடலும் முழு எழும்பினது ஆடுகின்றார். இவற்ற முகவரி அல்ல, விடுதலை பாட்டுக்கே முகவரி தந்தவன் எங்கள் பாடகர் SG சாந்தன் என்றால் மிகையாக. இந்த மண் எங்களின் அத்தனை பெருமையுடைய நினைவு படத்தை தெரிந்து கொள்கின்றேன். ஆதியாய் அநாதியாய் அவதரித்த செந்தமிழ், ஆதியாய் அநாதியாய் அவதரித்த செந்தமிழ், மேதினியில் வீரமதால் மேன்மை கொண்டதெங்கள் தமிழ், மேதினியில் வீரமதால் மேன்மை கொண்டதெங்கள் தமிழ், மேலான தத்துவத்தின் பொருள் சொன்ன ஞானத்தமிழ், மேலான தத்துவத்தின் பொருள் சொன்ன ஞானத்தமிழ், ஆதியாய் அநாதியாய் அவதரித்த செந்தமிழ், அவதரித்த செந்தமிழ். திகழ்ந்தார். அரசியல் விஞ்ஞானம் பூகோள அறிவு நிலைய பெற்றவராக, ஆங்கில மொழி பரிசிய உழவராக விளங்கியதால் அவர் ஊடகத்துறையில் மேல்நிலையிலேயே விளங்கினார். எந்த பெரும் ஊடக சம்பவங்களும் தவவாளனை கண்டால் அஞ்சி ஒடுங்கும் அளவுக்கு இவர் பதிவு செய்திருந்தார். கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் பள்ளிப்படிப்பை நிறைவு செய்திருந்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் சிறந்த எழுத்தாளரை விருதை அவர்கள் பெற்றுக்கொள்ள தொடர்ந்து நாங்கள் இங்கே அழைப்பது இசை ஆளுமை. இசை உலகின் ராஜ கிரீடமாக தன் இனிய இசையால் கேட்பவர் மனங்களை கட்டிக் கொண்டவர்கள். இன்று வரை நாம் வாய்களில் முழுக்கும் பல 100 தாயக பாடல்களுக்கும் ஆதார சுருதியாய் வழங்கும் திரு கண்ணன் அவர்களின் பாதம் தொழுதல் தரும். அந்த அளவுக்கு இசைப்பணி செய்த ஒப்பில்லா கலைஞர்கள். இந்த இசைக்கோகுலம் அறிமுகர்கள் நிறைய இசை இவரின் அபார திறமையை அறிந்த தேசிய தலைவர்கள் பல தடவைகள்
நன்றி. தொடர்ந்து ஆளுமைகளுடைய வயது இப்போது 8 கடந்து 9 தொடரப்போகிறது. நடனமயில் நாட்டிய தாரகை, நர்த்தன வித்தகி, மழலை மயில் கலையரசி, நர்த்தனமயில் கலை இளவரசி, நாட்டிய நாயகி, இசை நடனவாணி, நாட்டிய நட்சத்திரா ரசிகாவுடைய மதிப்பளிப்பு எப்போது நடத்தப்படுகிறது. நன்றி. தொடர்ந்து மதிப்பளிப்பீர்களில் ஆசிரியருக்கான தேசிய விருதுகள், கல்வி விருதுகளையும் கலைப்புலவர் பட்டங்களையும் பெற்றுகிறார். எங்கள் சூரிய தேவனின் கரங்களால் மட்டுமன்றி இன்று ஆஸ்தான் கவிஞர் வேலி சுரேஷ் தாயகத்தில் மட்டுமன்றி இன்று தாயகத்தில் மட்டுமன்றி உலகெல்லாம் சென்று மண்மான பாடல்களை பாடி தமிழ் மொழிக்கும் மண்ணுக்கும் பாடல்களை பாடியவான் என்று 2 காலையும் குறைப்போடு இருக்கிறது. ஆனால் அந்த பாடல்களுக்கு இசையமைத்த எனது அன்புக்குரிய மாஸ்டர் முன்கிறார். பல பாடல்கள், சில பாடல்களை அவர் எனக்கு சொல்லித்தரும் பொழுது அந்த சொற்களை அப்படியே பாடட்டா என்ன மாஸ்டர் எப்படி சொல்கிறார் என்று முதல் மாறி அவர் சொல்லித்தந்த அந்த கருத்தோடு கேட்க என்னண்டா, சில பேருக்கு சாவு வரப்போறா பயம் வரும், எமன் பக்கத்தில் வந்திருக்கார். ஆனால் எங்கள் போராடி அந்த கரும்புலிகளில் பாடல்களை பாடும்பொழுது சாவை தன் வாசலில் சந்திக்கும் போதிலே யாருக்குமே உடல் வேர்க்கும். இந்த தேவ புரதிகள் சாவை தொடுகையில் சாவுக்கு தரலாதே. இப்படி வசனங்கள் என்னுடைய கவிஞர் புதியன் அவர்கள் எழுதி எனக்கு சொல்லித்தரும் பொழுது சுமார் இது ஒரு சமைக்க கொடுப்பவர் ரோட்டால் போய்கொண்டிருக்கிற அந்த கடற்கரையால் வெடி தீரு. அப்போ அவர் சொன்னார், அவர் கொஞ்சம் தண்ணி அடிப்பார், கல் அடித்து போட்டு போய்க்க வெடி. ஆனால் இவர் சமைத்து கொடுத்த அந்த கரும்புலி தெய்வம் தான் போய் வெடித்த வேண்டியவருக்கு தெரியாது. அப்போ சொன்னாங்க, வெளியில் பார்க்கலாம், ஆகாயத்தை நூலால் அளக்க முடியும், அந்த ஆழக்கடலுக்கால் அளக்க முடியும், பூலோகத்தை புதிதாய் அளக்க முடியும், கரும்புலிகளை எங்க யாரால் அளக்க முடியும், இப்போ மூச்சு பிடிக்கிற தன்மை குறைவாக. இந்த பாடலுக்கெல்லாம் எங்களுடைய பெரிய கண்ணன் மாஸ்டர் அவர்களால் இசையமைத்தார்கள். அவருக்கு பக்கத்தில் அவர் சொல்லிக் கொடுக்க முரளி அவர்கள் இசை வாய்த்தார்கள். இவ்வளவுதான் என்னால் பாட முடியும். என்னுடைய பாடல்கள் கணக்க 100 இல்லை, 500-600 பாடல்கிட்ட நான் பாடினேன். ஆனால் இப்போ ஃபேமஸாக போகிறது எல்லாம் என்ன பாட்டேன்னா, அகதியாகியே தெரிவினோரமாய் திரிவ நித்திரையா தமிழா அந்த பாடல் நெடுக போய்கொண்டிருக்கும். வணக்கம், நன்றி. கௌரவிப்பதில் உழைத்திருக்கிறார். காலத்தை ஒன்றிணைக்கும் காலங்களே அதிகா புகழ் பெற்ற தாயக பாடல் பார்வதி தன் பெற்று விடுதியும் மண்ணுக்காய் கொடுத்த மாபெரும் வலித்துகிறார். உண்மை நினைத்து வரும் பரணத்தில் நின்று நினைத்து இந்த மண்ணில் பாடல் எங்கெல்லாம் நாம் அவர் குரல்களை கேட்டோம், இன்றும் அவர்களை தந்திருந்தார். நிச்சயமாக இந்த வயது முதிர்ந்த வேளையிலும் எங்கெல்லாம் நாம் அழைக்கின்றோமோ அங்கெல்லாம் உங்களோடு விடை. வணக்கம்.
ஃபோட்டோ எடுத்துட்டு கொஞ்சம் கீழே இருங்கோ. கீழே இருன்னு சொல்கிறேன். அங்கே லாக்கல் இல்லை பின்ன போகுது ஃபோட்டோ நடக்கல.
என்ற பாடலை நிரோஜன் பாடும்போது தேகமே சந்தோஷம். வரலாற்றின் வேர்கள் என்கின்ற மகுடம் சூட்டி மதிப்பளிப்பதில் நாமும் மகிழ்கின்றோம். மரியாதைக்குரிய பெருமதிப்புக்குரிய கலைஞர்கள், பாடகர்கள் எல்லாரையும் தெரிவிக்கிறேன். என்னை இந்த மேடையில் குறித்து கௌரவித்ததற்கு அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. மாவீரர்கள் பாடல் நிறைய பாடியிருக்கேன். அந்த பட்டியலை உங்களுக்காக சில வரிகள். சாவைப்புறம் கைகளினால் தட்டிவிட்டத தம் தாயகத்துக்காக உயிர் தன்னை விட்டத. பாடமாய் வருதில்லை. என்ன பாடும்போது எல்லா நினைவுகளும் கண்ணுக்குள்ள வருது. என்ன ஒரு நிகழ்வுல கண்டிப்பாக நிறைய பாடுவோம். கடல் என்ன கரை என்றாலும் போன்ற பாடல்களால் மக்கள் மனங்களை வந்த பாடல்கள் தான் தியாகராஜா என்கிற பாவரசன். மிகச்சிறந்த ஒரு கலைஞர், பாடகர், தேச போருக்கு தன்னை அர்ப்பணித்த வீரர். ஏற்கனவே ஆண்டு வேண்டிய பாடல்கள் வரிகள் நெற்றிகளில் நிறைந்திருந்தன. அவ்வாறான பாடல்கள் பலவற்றையும் பாடிய அன்பிற்குரிய பாடகர் தியாகராஜன் அவர்களே இந்த நிறுவனத்திற்கும் வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் இந்த நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஒரு வரலாற்றில் நாங்கள் ஒரு காலத்தில் பொற்காலத்தில் வாழ்ந்த அந்த காலத்தில் இந்த பதிவுகளை நாங்கள் செல்கின்றோம். அந்த வகையிலே இந்த பாடலை சில வரிகளை எனக்கு நேர பாடுவதற்கு இசைவாக இருக்கின்றேன். இந்த பாடலை எழுதியவர் அவர் ஒரு முன்னாள் போராளி, மூத்த போராளி யோகன் பாதர் அவர்கள். இசையமைப்பவர் எங்கள் அன்புக்குரிய மாசலன் அவர்கள். அந்த நேரத்திலே இராணுவ பயிற்சியாளராக இருந்த ஆசிரியர் மந்திரன் அவர்கள் தான் இந்த மாசலன் அவர்கள். அவர்களுடைய இசையமைப்பிலே இந்த பாடல் பட்டி தொட்டி எல்லாம் பரவி வெளிநாடுகளில் பரவி ஒரு பேரையிறி உலகையில் தந்தது. இந்த பாடலுக்கான வரிகள் சம்பந்தப்பட்டதாக இந்த இசையமைப்பாளர்கள் தான் இந்த பாடல் உண்மையிலேயே பிரபலியமாயிருந்தது. தென்றல் தவழ்ந்து வரும் மண்ணில் தீண்டும் கடல் அலைகள் தண்ணீர் உந்தன் வரவுதனை எண்ணி நாங்கள் உறங்காமல் காத்திருந்தோம் அண்ணா. தென்றல் தவழ்ந்து வரும் மண்ணில் தீண்டும் கடல் அலைகள் தண்ணீர் உந்தன் வரவுதனை எண்ணி நாங்கள் உறங்காமல் காத்திருந்தோம் அண்ணா. அழுத வழிகள் சிவந்து போக அலையை பார்த்திருந்தோம். அழகுமே சுமந்து வந்தால் அள்ளி அணைத்திருப்போம். தங்கமே நீ இந்தி தீயில் வெந்து போனதோ, தங்கமே நீ இந்தி தீயில் வெந்து போனதோ. தமிழர்களின் இதயங்களில் அம்பு வாழ்ந்ததோ. தோழி தூக்கி சென்றிருந்தால் பாரம் போய்விடும். சுத்த இடம் பார்த்திருந்தால் நெஞ்சம் ஆடிடும். கனி கொடுக்கும் காலம் வரை காத்திருந்தோமே. அந்த கனவுகளை கடலில் மூடி அழித்து விட்டாரே. தென்றல் தவழ்ந்து வரும் மண்ணில் தீண்டும் கடலைகள் தண்ணீர் உந்தன் வரவுதனை எண்ணி நாங்கள் உறங்கா
உறங்காம காத்திருந்தோம் அண்ணா தோழி தூக்கி சென்றிருந்தால் பாரம் போய்விடும் சுட்ட இடம் பார்த்திருந்தால் நெஞ்சம் மாறிடும் படை நடத்தும் அழகில் நீயும் மன்னன் தானடா படை நடத்தும் அழகில் நீயும் மன்னன் தானடா படிப்பதற்கும் உந்தன் வாழ்வு இன்பம் தானடா தென்றல் தவழ்ந்து வரும் மண்ணில் தீண்டும் கடல் அலைகள் தண்ணீர் உந்தன் வரவுதனை எண்ணி நாங்கள் உறங்காமல் காத்திருந்தோம் அண்ணா உறங்காமல் காத்திருந்தோம் அண்ணா உறங்காமல் காத்திருந்தோம் அண்ணா சித்து அண்ணா அவர்களின் 3ஆம் ஆண்டு நினைவாக 1994ஆம் ஆண்டு ஒரு 2 நாட்களுக்குள் இந்த பாடலை ஒளிப்பதிவு செய்து வெளியிட்டிருந்தோம். அந்த நேரத்தில் நன்றி. தாயக பாடல்களை கேட்டு கேட்டு தலையாட்டி மகளும் எவரும் இப்பாடல்களை துல்லியமாய் ஒளிப்பதிவு செய்து வந்த கலைஞரை எண்ணி கைதட்டுவதில்லை. மிக மிக அற்புதமான ஒளிப்பதிவு கலைஞர் மன்னவன் என்றால் மிகையில்லை. நிதர்சனம் தானேந்திரா கலியகத்தின் உயிர்நாடியாய் இருந்த கலை பணியையும் ஒரு சேர ஏற்று அதற்காகவே தன் உடல் அவயங்களை சண்டைகளுக்கிடையார் பல விழுப்புண்கள் பட்ட உடலும் உறுதி தளராத நின்றளவும் பணி செய்யும் ஒப்பற்ற கலைஞர் தாயக இரண்டாவது பிரதியினை இசைவாளர் கண்ணனை அடுத்த பிரதி திரு வரதராசா பாத்தீவன் மற்றும் மனதின் நேரடி இந்த பிரதிகளை பெற்றுக்கொண்ட அத்தனை உள்ளங்களுக்கும் சொந்தக்காரன் நான் அல்ல. என் சிந்தனைகளுக்கும் என் எண்ணங்களுக்கும் வடிவம் கொடுத்த என் பிரியத்திற்குரிய கலைஞர்கள் மண்ணிலே புரண்டு ரத்த வியர்வையை சிந்தி அங்கே மன்னாரில் இருந்து மணநாடு வரைக்கும் மிதிவண்டியை ஓடி ஓடி 1000 லட்சக்கணக்கான அரங்குகளை கண்ட எங்கள் விடுதலை கருத்துக்களை விதைத்த என் பிரியத்திற்கு என் அன்பு கலைஞர்களுக்கு இந்த விருது சொந்தமானது. என்னுடைய நான் ஒரு கருவி மட்டுமே. அவர்களுடைய அர்ப்பணிப்பு என்பது வரிகளுக்குள்ளும் வார்த்தைகளுக்குள்ளும் அடைக்கப்பட முடியாது. இன்னும் மண்ணிலே இன்று கிரவல் ரோட்டுகள் எல்லாம் தாரால் மூடப்பட்டு விட்டது. அதை மீறி அதை கிளறி பார்த்தால் இன்னும் அந்த கலைஞர்கள் சிந்திய வேர்வையின் ஈரம் இருக்கிறது. எனவே முகம் தெரியாமல் முகமதை செய்யாமல் இன்னும் அந்த கலைஞர்கள் இப்போ நாங்கள் வெளிச்சத்துக்கு வந்த கலைஞர்கள் எங்களை கௌரவிப்பதையும் பார்க்க அந்த முகம் தெரியாமல் முகவரியில் இல்லாமல் எங்கோ ஒரு மூலையில் இருக்க வந்த கலைஞர்களையும் தேடுங்கள், அவர்களையும் கௌரவியுங்கள், அவர்களையும் மதியுங்கள் என்று உங்களை அன்போடு விடுவதை நன்றிகள். சங்கராகம் சகதீசன் ஈசன் கண்ணிபடி கனவில் வருது, காலை நினைக்க பயன் வருது, ஐயாராசா உன்னை நினைக்க எங்களுக்கு பயன் வருது.
என்று சொல்லும் அளவுக்கு அப்படி ஒரு நடிப்பு. வன்னியங்கும் சக்கை போடு போட்ட இந்த பாடலின் வெற்றிக்கு காரணம் இந்த கலைஞனின் நடிப்பும் தான். அபார திறமை மிக்க கலைஞரை பார்ப்பதற்கென்றே சங்கநாதம் நிகழ்ச்சி எங்கு நடந்தாலும் சனம் ஊக்கமாக கூடி நிற்கும். எல்லோருக்கும் நன்றிகள். என்னுடைய ஆசான் புதுவையன்பன் செல்வன் அவர்கள் சொன்னது போல் அதேபோல் பேபி ஆசிரியரும் என்னுடைய ஒரு ஆசான். அப்படி சகல கலைஞர்களும் இந்த மண்ணுக்காக தங்களுடைய கடமை என்று தான் தமிழனா பிறந்தது தனது கடமை என்று அனைத்து கலைஞர்களும் இந்த மண்ணுக்காக கஷ்டப்பட்டிருக்கின்றார்கள். அதேபோல் எனது கடமையை நான் செய்தேன். இப்பொழுது கூட நான் ஆலயங்கள் கூட எனது பங்கை ஆற்றி வருகின்றேன். ஜோச்சண்ணன் சொன்னது போல் என்னோட சிறிய பாத்திரம் ஒன்று செய்ய சொன்னார். அதை செய்கின்றேன். நான் உண்மையில் ஒரு ஆட்சியாக போய் பொக்கனை விடப்பாருங்க சங்கநாதம் நிகழ்வில் ஒரு கச்சான் நிற்கிற ஆட்சி உண்மையாக தன்னுடைய வயசுன்னு சொல்லி என்னோடு கதைச்சு கொண்டிருந்தார். நான் எனது கட்டத்துக்கு மேடைக்கு போக வேணும். அவாவோட கதைச்சிட்டு நான் பின்பு எனது பாத்திரத்தை மாற்றியவுடன் நான் தான் அந்த ஆட்சி என்று சொன்னது சொல்லிக்க அந்த ஆட்சி உண்மையில் திகைத்து போயிருந்தார். ஏதோ எனக்கு ஆண்டவன் தந்தபடி என்னை வளர்த்த தெய்வங்கள் பல. அந்த காலத்தில் அப்படியெல்லாம் நாங்கள் சாப்பிட்ட நாங்கள் தம்பி உண்மையை சொல்லு. வைரம் பாய்ந்த உடம்பு உடைச்சு இந்த காலத்து பிள்ளைகள் சொல்லுங்க. ஓம் ஜாமி அந்த கல்வி புரியுங்க. கண்களை கணவனை கண்கண்ட தீபமாக நாங்கள் வாழ்ந்த நாங்கள் இந்த நாளையில முன்னுக்கு ஓட திருவிட்டோம். பின்ப கதை ஓடுது சொல்லு கேட்கிறவில்லை. பிள்ளைகளோ பேர பிள்ளைகள் முந்தி நாங்கள் அப்பு வாரண்ட புத்தகத்தை எடுப்போம். இப்ப புத்தகம் படிக்கிறவன் ஜியாருவான். அப்படி நாங்கள் வாழ்ந்த நாங்கள் அந்த காலம். இந்த காலத்து பிள்ளை சொல்லு கேட்பினோம். எவ்வளவு பண்பாடு கட்டுப்பாடம் ஒரு காலம் வாழ்ந்த நாங்கள். அந்த காலம் அதுதான் எனக்கு ஒரு கவலை. நான் இருக்கேன் பழைய காலம் மாதிரி நாங்கள் சந்தோஷமா வாழ்வோம் என்பது எனக்கு தெரியல. நன்றிகள். பொக்கிஷம் எங்கள் ஏழுமலையா. வரலாற்றின் பேர்கள் போலவே இன்றைய வரை பலரின் வரலாறுகள் வழி தெரியாமலே உறங்கிக் கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் என்ன பணி செய்தார் என்று எவருக்கும் தெரியாமலே சர்வ சாதாரணமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்தான் ஏழுமலையா. மிகப்பெரிய கடமைகளை நிறைவேற்றிவிட்டு ஈழப்பெரும் வகையிலும் பலதரவுகள் பரிசும் பாராட்டுகளும் தான் வாழும் வாழ்வுக்கு அர்த்தமாக வாழ்வதுதான் இந்த ஏழுமலையா. வானொலி நாடகங்கள், திரைப்படங்கள், இலக்கியம், பிறமொழி நூல்கள், மொழிபெயர்ப்பு என எத்தனையோ விடயங்களை சாதித்து வரவர்கள் இந்த கத்தி முறையில் நடப்பது போல அவ்வாறான ஒரு பயணத்தை செய்த செல்வகுமார் அவர்களை ஊடக ஆளுநராக இங்கே படைப்புகளை படைத்தளித்த சாலை சிறந்த படைப்பாளியை அறியாதவர்கள் இருக்க வாய்ப்பில்லை. மாவட்ட, மாகாண, தேசிய விருதுகள் என இவர் கையில் கிடைத்த விருதுகள், பட்டங்கள், பதக்கங்கள். 30 நிமிடம். செய்திகள். செய்தியாசிரியர் டி. தவபாலன். வாசிப்பவர் கோகுலன். முதலில் தலைப்புச் செய்திகள். சமாதான அரசியலும் போராளிகளின் பகிபாகமும் மாநாடு தற்போது யாழில் நடைபெறுகின்றது. நாட்டுப்பற்றாளர் தியாகதீபம் அன்னை பூபதி அவர்களின் 38வது ஆண்டு நினைவு நாள் தமிழர்கள் வாழும் இடங்களெங்கும் உணர்வுபூர்வமாக கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது. தமிழ் பெயர் கையேடு இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது. நன்றி. அநீதிகளை வெளிக்கொண்டு வருவதோடு
முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெறும் நில ஆக்கிரமிப்புகள், இராணுவ மயமாக்கல் செயற்பாடுகள், பௌத்த மயமாக்கல் செயற்பாடுகளுக்கு எதிரான அனைத்து அநீதிகளையும் சர்வதேச சமூகங்களின் பார்வைக்கு கொண்டு செல்லும் அளவுக்கு துணிந்திருந்து செய்தியாற்றும் ஒரு ஊடகவியலாளர். மலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகளின் போராட்டம் உட்பட தமிழ் தேசிய விடுதலையின் பால் இடம்பெறும் அத்தனை விருது வழங்கி மதிப்பளித்து பாராட்டுவதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். செய்யும்படி கூறியிருக்கின்றார்கள். நாடாளுமன்ற செய்வது இருந்தும் எனது வாழ்வில் நடந்த நிஜம். வீதி நாடகத்திற்கு நான் செல்ல எனது படலையை தாண்டி செல்லும் போது எனக்கு தகவல் வருகின்றது, உங்களோட மகன் வீரச்சாவு இருந்தும் அந்த நிகழ்வை நான் நிறைவு செய்து ஆட்டுகை படுத்திவிட்டு தான் வந்து எனது மகனை வித்துள்ளதை பார்த்தேன். ஆகவே நாங்கள் பணத்திற்காகவோ எதற்காகவும் நாங்கள் இந்த நிகழ்வில் பார்த்து கொள்ளவில்லை. விடுதலையின் பால் கற்றுக்கொண்டு எம்மை பற்றி மழை வெயில் சேறு சகதி என்று பாராமல் வீதி நாடகங்களை, பல மேடை நாடகங்களை எமது தமிழ் பிரதேசம் பொத்திவு தொடங்கி பொலிகண்டிகளையும் நாம் ஆட்டிகைப்படுத்தி இருக்கின்றோம். ஆட்டிகைப்படுத்தியும் இறுதியில் நாங்கள் ஏமாளிகளாக விட்டோம். இருப்பினும் என்றோ ஒரு நாள் எமது லட்சியம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த நொடிப்பொழுது வரை தமிழ் தேசிய பற்றி எந்த ஒரு விளிம்பிலும் தளராது பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு உயரிய மனிதன். ஆனால் இந்த உயரிய மனிதன் இன்னும் பல தடைகளை தாண்டி தமிழ் தேசியத்திற்காய் தன்னுடைய இறுதி நாள்கள் நாங்கள் கொண்ட லட்சியம் கொண்டிராத கொள்கை வீரர்கள் காலடி வழியில் நின்றவர்கள் அவரோடு சேர்ந்து இவன் பாடிய பாடல்களின் பட்டியல் நீளும். எம் தேசிய தலைவரின் முற்கரங்களால் விருதும் பல தடவைகள் பாராட்டும் பெற்றுக் கொண்டது. தமிழக தாயகத்திலிருந்து புலிகளின் குரல் செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணபிள்ளை. தேசிய வானொலியில் இவரின் குரல் இறுதி வரை ஒலித்தது. பாடசாலை காலத்தில் கலை நிகழ்வுகள் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. அது வகையிலே நினைவுகள் நீண்டதாக இருக்கின்றது. வானிலையில் பல செய்திகளை வாசித்திருந்தோம், பல நிகழ்ச்சிகளை தந்திருந்தோம். ஆனால் கடந்து வந்த காலங்களில் இந்த பயணம், எங்களது பெயர்கள் உங்கள் நெஞ்சங்களில் நினைத்திருக்கின்ற இந்த தருணங்களை நினைக்கின்ற போதும் பேருந்துகள் இருக்கிறது. அது வகையிலே உங்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த நன்றிகளோடு என்றும் எனது ஊடக பயணம் தொடர்கிறது என்ற கருத்தை உங்கள் முன் வைத்து உங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்தவாறு முள்ளிவாய்க்கால் வரை என்று திருமாறு நான் எங்கள் இருவரும் இன்றும் முள்ளிவாய்க்கால் முற்றத்திலும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்ற ஞாபகப்படுத்தலோடு
இந்த சந்தர்ப்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நிகழ்வில் தொடக்கம் அன்னை பூபதி அம்மாவுக்கு அஞ்சலிகள், முடிவு அன்னை பூபதி அம்மாவுக்கு கவிதை. புலியோடு பேசு இல்லையோ புறப்பட்டு விடு, புலியோடு பேசு இல்லையோ புறப்பட்டு விடு. இந்திய ஆதிக்க அரசை வழிகள் சுமந்த மக்களை மாற்றி வதைக்காதே. புலிகளோடு பேசு, இல்லாவிட்டால் மண்ணை விட்டு போய்விடு. அன்னை பூபதி அம்மா இந்திய ஆக்கிரமிப்பு படைக்கு எதிராக எழுப்பிய கோரிக்கை இன்னும் எரிந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்திய இலங்கை ஒப்பந்தம் அரைகுறையாக அமுல்படுத்திய பின் அலங்கோலமானது ஈழ